ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இது உங்கள் சமாதானத்தின் நேரம் நிகழ்ச்சி. பார்க்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் விசேஷமாக ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட என் தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். நமது கிராஸ் டிவியில் இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படிக்கு உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் எங்களோடு ஆராதிக்க விரும்பினால் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னால் எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். எங்களோடு நீங்கள் வந்து ஆராதிக்க வரலாம். எங்கள் சபையினுடைய ஆராதனை விவரங்கள் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடன் வரும். அதை பாருங்கள், ஜெபியுங்கள், வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் லேவியராகமம் 19வது அதிகாரத்தில் இருந்து சில காரியத்தை ஸ்தோத்திரம் உங்களோடு கூட ஒரு சாதாரணமாக எளிமையான சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாருங்கள், லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பின்பகுதியை வாசிக்கிறேன். இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்படி ஆமென் பலன் பெருகும். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, இந்த ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். பொதுவாக இந்த ஆண்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நல்ல ஒரு பெருக்கத்தை தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பார். நான் சபையிலையும் சொல்லியிருக்கிறேன், எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் நிச்சயமாய் உண்டாகும். நம்ம ஆண்டவர் நம்ம பெருகணும், ஆவிக்குரிய ரீதியிலையும் சரீர பிரகாரமான சில காரியத்திலையும் உலக பிரகாரமான நன்மையிலையும் நம்ம சம்பத்தின் காரியத்திலையும் ஆண்டவர் நம்மை அவர் பெருக செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். நம்மை கர்த்தர் பெருக செய்யவும் அவர் ஆசைப்படுகிறார். இங்க ஆண்டவருடைய வேதம் அழகாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புஸ்தகத்தை லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் இப்படி நாம் என்ன செய்தா நாம் பெருகுவோம் என்பதை குறித்து நிறைய காரியங்கள் ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறார். அதைத்தான் எளிமையாய் உங்களோடு கூட இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் பெருகணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். வீடு கட்டி வாடகை விட்டுறவங்க வருஷம் வருஷம் வாடகை வீட்டை ஏற்றுறாங்க. அதில் ஒரு பெருக்கத்தை காணும்னு நினைக்கிறாங்க. வேலை பார்க்குறவங்க வருஷத்தில் ஒரு தடவை போனஸ் கிடைக்கணும், அதில் ஒரு பெருக்கம் வேணும். வருஷத்தில் ஒரு தடவை இன்க்ரிமெண்ட், என் சம்பளத்தில் உயர்வு வேணும். ஆண்டவருக்கு மகிமை ஒரு பெருக்கத்தை எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு குழந்தைய எடுத்துட்டா சாப்பிடுது, அந்த பிள்ளை கொஞ்சம் வளர ஆரம்பிக்க அதிகமாக சாப்பிடணும்னு அதில் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம். ஊழியர்கள் சபை பெருகணும், சபை விஸ்தாரம் அடையணும், சபை எக்ஸ்ட்ரா பண்ணணும், ஜனங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகணும்னு எங்களுக்கு ஆசை. அதே போல தேவனுடைய ஆசை என்ன? நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகணும். அந்த ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். என் சம்பத்து எனக்கு பெருகணும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் செய்கிற வேலைகள் நல்ல ஒரு பெருக்கமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு இல்லையா? கர்த்தர் தான் ஆசைப்படுறார். முதல் மனிதனை அவர் படைத்து ஸ்தோத்திரம் சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் பல்லுகி பெருகி. ஸ்தோத்திரம். முதல் மனிதர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமே நீ பல்லுகி பெருகணும்பா. முதல் மனிதன் மூலம்தான் உலகத்தின் ஜனத்தொகையே வந்தது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நம்மளுக்கு பலவிதமான வேறுபாடுகள் ஸ்தோத்திரம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே தாமேன் ஸ்தோத்திரம் தகப்பனால பிறக்கப்பட்டவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா பெருகணும்னு சொன்னா ஆண்டவர் அதுக்கான சில காரியங்களை கற்றும் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் லேவியராம் யாத்ராமத்தை படிச்சா தெரியும், உபாமத்தை படிச்சா தெரியும், ஸ்தோத்திரம் எண்ணாகமத்தில் படிச்சா தெரியும். ஆங்காங்கே தேவன் சில நிபந்தனைகளை நீ இதெல்லாம் செய்யணும்னு எழுதி வச்சிருக்கிறார். இப்போ தேவன் நம்மை பெருக்கத்துக்கு விருப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அங்க பாருங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனத்தை நான் சுட்டி காட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 19ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்க, நடுப்பகுதியில் வாசிக்கிறேன்.
உங்கள் தேவனும் கர்த்தராயிருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை, பெருகணும்னு ஆசை இருக்குது. ஆனா அதுக்கு முதல் தகுதி ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் தேவனாய கர்த்தர், உங்களை அழைக்கிற நான் பரிசுத்தர், பரிசுத்தமாயிருங்க. ஏன்? ஆண்டவர் விரும்புகிற மிக முக்கியமான ஒன்று பரிசுத்தமான வாழ்க்கை. இன்னைக்கு பிசாசு ஆப்போசிட்டா அசுத்தத்தை விதைக்க, எங்க பார்த்தாலும் அசுத்தம், எங்க பார்த்தாலும் இச்சைகள், எங்க பார்த்தாலும் வேற்றுமையான காரியங்களை விதைக்கிறான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும். அமேன். யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அமேன். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் தான் தேவன் விரும்புகிற ஒரு முக்கியமான ஒரு மகத்துவமான ஒரு காரியம். நீங்க பரிசுத்தமா உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்கும் என்று சொன்னால், அருமையான பிள்ளைகளே, நான் பெருகுவது நிச்சயம். நான் எப்பவும் சொல்லுவேன், பரிசுத்தவான்களை தேவன் இன்னைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறார். அமேன். கர்த்தர் நல்லவர். யோசித்து பாருங்க. அமேன். ஸ்தோத்திரம். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்றார். நம்ம பரிசுத்தம் எப்படி இருக்குது? சின்ன சின்ன காரியத்துல கூட இன்னும் அவன் பரிசுத்தமாகணும். வெளிப்படுத்தல சொல்றாரு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தம். அமேன். என் கண்கள்ல, என் செவியில, என் சிந்தனையில, என் சர்வ அவயங்கள் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமான வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஆண்டவரே, நான் ஒரு பரிசுத்தவானாய், ஒரு பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போகிற பிள்ளைகளாய் நான் காணப்பட எனக்கு கிருபை தாங்கப்பான்னு ஜெபத்துல நம்ம ஏறெடுப்போம். பரிசுத்தமா ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தையோ, பார்வையோ, பேச்சோ, எந்த காரியம் வர வேண்டாம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அருமையான பிள்ளைகள், இரண்டாவது பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், 3வது வசனம் 19:3 சொல்றார் பாருங்க, உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும். யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான காரியம். வேதம் அழகாக சொல்லுகிறது, உன் பலனை நீ புசித்து உன் பலன் உனக்கு பெருக செய்யணும்னா நீ இரண்டாவது கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது ஒன்று, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க அன்பு பிள்ளைகளே, நிறைய பேர் கனம் பண்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தாயை தகப்பனை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை. உங்க தாய் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படலையோ, அது ஆனா கனம் பண்றீங்களா? அருமையான பிள்ளைகளே, அங்க அழகாக ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும். ஸ்தோத்திரம். சிலவங்க மற்றவங்க சொல்றது கேட்டுக்கிடுவாங்க, செய்வாங்க. ஆனா சொந்த தாய் தகப்பன் சொல்றத அவன் கேட்காம கீழ்ப்படியாம இருக்கிற பிள்ளைகளும் இன்னைக்கு இருக்கதான் செய்றாங்க. ஆண்டவருக்கு மகிமை. எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணுமா, பிரதான கட்டளையில ஒன்று, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன் தாய் வயது சென்று இருக்கும்போது, உன் தகப்பன் வயதான காலத்தில் இருக்கும்போது அவன் அசட்ட செய்யாத, கர்த்தர் கனவீனப்படுத்தாத. நீ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, பொதுவா பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, காலேஜுக்கு போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, சொந்த சம்பளத்தில் சம்பளம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா நிறைய பிள்ளையோட வாழ்க்கையில அந்த பணத்தை அப்பா அம்மாட்ட கொடுக்கறது இல்லை. ஸ்தோத்திரம். கேட்டா நான் சேர்த்து வைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட செலவழிக்கணும், ஏதோ பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு, ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவுடைய வழக்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க தம்பி தங்கச்சி. ஸ்தோத்திரம். சின்ன வயசுல இருக்கும்போது எவ்வளவு வியாதி வந்துச்சு, தூக்கிட்டு அலைஞ்சிருப்பாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். பார்த்து பார்த்து சாப்பாடு ஊட்டியிருப்பாங்களே, என் பிள்ளை நல்லா வளர, ட்ரெஸ்ஸு வருஷம் வருஷம் புது புது ட்ரெஸ்ஸாக வாங்கி அழகு அழகு பார்த்தாங்க இல்லையா? ட்ரெஸ்ஸை வாங்கி நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா? பாதுகாத்தாங்க இல்லையா? நீ வளர்ந்த உடனே உங்கள் அப்பாவை வேதனைப்படுத்தக்கூடாது, உங்கள் அம்மாவை வேதனைப்படுத்தக்கூடாது, நீ பள்ளிக்கு பெருகணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, நம்ம அப்பா அம்மாவுடைய அருமை பிள்ளைகளுக்கு எப்போ தெரியும்னா, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வந்தாதான் நம்ம அப்பாவோட அம்மாவோட அருமை தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். தயவுசே சொல்றேன், இதை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க அம்மா வயசானவங்க, அப்பா வயசானவங்க, அம்மா அப்பா உலகத்தில் இருப்பாங்கன்னா வேதனைப்படுத்துற மாதிரி வார்த்தையில பேச வேண்டாம். அவங்க எதை சொன்னாலும் கேட்டுக்கோங்க. வயதான காலத்தில் சில காரியத்தை அவங்க டென்ஷனா பேசலாம், வைக்கலாம். ஆனால் கேட்டுக்கோங்க, அது நன்மைக்காக செல்லத்தை இருக்கலாம்.
கர்த்தருக்கு மகிமை. உன் தாயையும் தகப்பனையும் கனமண்ணு, கீழ்ப்படி, உன் பலனில் பெருக்க உண்டாகும். மூன்றாவது பாருங்க, அதே வசனம் சொல்றாரு, ஆமென், 19:3, என் ஓய்வு நாளை ஆசரிக்க கடவீர்கள். ஸ்தோத்திரம். முக்கியமான காரியம். ஆமென். நீங்க பலுகி பெருகணுமா? நீங்க நானும் ஊழியக்காரன் தானே, சில வீடு ஜெபிக்க கூடும்போதெல்லாம் ஜெபிக்க போவேன். அவங்களோட கேட்கும்போது, ஆலயத்துக்கு வாங்க சிஸ்டர், சபையில் ஜெபம் இருக்குது, ஆலய ஆராதனை இருக்குது பாஸ்டர், நேரமே இல்லை பாஸ்டர். ஸ்தோத்திரம். ஆமென். நான் எப்பவும் சொல்லுவேன், சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்குது, தூங்குறதுக்கு நேரம் இருக்குது. ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் எவ்வளோ மணி நேரம் செலவழிக்கிறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உட்கார்ந்தா, ஒரு டீ கடையை உட்கார்ந்தா பல மணி நேரம் உட்காந்து டீயை குடிச்சிட்டு, ஸ்தோத்திரம், எவ்வளோ நேரம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தேவனை ஆராதிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிற கூட்டங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு திருமணம், சொந்தக்காரங்க வீட்டு ஒரு ஃபங்க்ஷன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்க்காம குடும்பமாக எழுந்து போகிற கூட்டம் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பழுகி பெருகணுமா? உன் பலன் உனக்கு பெருக்கத்தை கொடுக்கணுமா? நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஆமென். கர்த்தருடைய நாளை, ஸ்தோத்திர, கர்த்தரை ஆராதிக்கிற நாளை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதே. அந்த நாள் கர்த்தருடைய நாள், அந்த நாள் மகிமையின் நாள். ஏசாயா சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த நாளை மகிமையின் நாள் என்று எண்ணுவாயாக. அந்த நாளை உன் சொந்த பேச்ச பேசாத. அந்த நாள் கர்த்தருடைய நாள், அந்த நாள் ஆராதி. நம்முடைய முற்பிதாக்கள் தான் பழகி வச்சிருக்கிறாங்க. ஆமென். நம்ம முற்பிதாக்கள் நாங்கள் பழகின காலம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, மதிய நேரத்தில் ஊழியம், சாயங்காலம் ஆராதனை. அந்த நாள் முழுவதுமே ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஊழியம் செய்வதில் ஆமென் சந்தோஷமா இருக்கும். அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்கள் அப்படி செய்ய முடியாட்டாலும் நான் சொல்லுகிறேன், காலை ஆராதனை ஆலயத்தில் பேருங்க, போய் நல்லா கர்த்தரை ஆராதிங்க. முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை ஆராதிங்கள். ஆண்டு அழகா சொல்றாரு பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை. அடுத்த ஒரு வசனத்தை ஆண்டு சொல்றாரு 19:11 பாருங்க, நீங்கள் களவு செய்யாமலும், ஸ்தோத்திரம், அது மாத்திரமல்ல வஞ்சனை பண்ணாமலும், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பெரிய ஆட்கள் தான், ஸ்தோத்திரம். ஆனா எளிமையா அவர் சொல்றாரு பாருங்க, நீ பரிசுத்தமா வாழுப்பா. ஏன் பரிசுத்தம் வாழணும்? நீ பெருகணும்ப்பா. ரெண்டாவது, உன் தாய் தகப்பனை கனமண்ணுப்பா, அப்பதான் நீ பெருகுவ. மூணாவது சொல்றாரு, ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள்ல நீ கடைபிடிக்கணும்ப்பா, அப்பதான் பெருகுவ. அடுத்த சொல்றாரு பாருங்க, களவு செய்யாத. ஆண்டவர் நல்லவர், யாருக்கும் வஞ்சனை நினைக்காத, யாரையும் பொறாமப்பட வைக்காத. உன் இருதயத்தில் பெருமை வந்துட வேண்டாம், வஞ்சனை வந்துட வேண்டாம், அவன் பொய் சொல்ல வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை. உள்ளதை உள்ளதென்றும் உலகத்தான் சொல்லி வச்சிருக்கிறான். நல்ல காரியத்துக்கு போய் சொல்லலாம் இல்லை, பைபிள் அதை ஒத்துக்கிடலை. நல்ல காரியமோ கெட்ட காரியமா, நான் இப்படி சொல்றேனே, பொய் சொல்லிட்டோன்னு சொல்லணும்னா, ஒரு காரியத்தை மறைச்சோன்னா அந்த காரியத்தை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஒருவேளை இப்படி சொல்றேனே, நான் வீட்டில் இருக்கிறேன், என் மனைவிட்ட சொல்லி விடுறேன், யாராவது தேடி வந்தால் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு அப்படிங்கிறேன். ஸ்தோத்திரம். மனைவியும் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் வீட்டில் இல்லை, அவங்க போயிட்டாங்க, நான் வீட்டை விட்டு இந்த நாள் ஃபுல்லாக வரமாட்டேன், ஏன்னா வெளியே போயிருக்கேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு பயம், வெளியே வந்தால் யார் பார்த்துருவாங்களோ பாருங்க. அந்த பொய்யை மறைக்க எனக்குள்ளே ஒரு கலக்கம், எனக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது இல்லையா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்று, ஸ்தோத்திரம், இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அவளுக்கு மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கணவன் மனைவிட்ட பொய் சொல்றதோ, மனைவி கணவன்கிட்ட பொய் சொல்றதோ, பிள்ளைகள் பேரண்ட்ஸ்ட பொய் சொல்றதோ, பிள்ளைகளே ஸ்தோத்திரம், பொய் உதடுகள் வேண்டவே வேண்டாம். அதுல எவ்வளவு நன்மை இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. போய் பேசி தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, 19:16 சொல்றாரு, உன் ஜனத்துக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பாருங்க, எளிமையான காரியம் தான். ஸ்தோத்திரம். நீ குறை சொல்லாதப்பா. அம்மே, உன் சகோதரர் குறித்து ஒரு சகோதரன்ட்ட, உன் சகோதரி குறித்து ஒரு சகோதரிட்ட, உன் விசுவாசை குறித்து மற்றவங்ககிட்ட, உன் ஊழியக்காரனை குறித்து மற்றவங்ககிட்ட நீ குறை சொல்லாத. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். எளிமையான காரியம் தான். யோசித்து பாருங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பெருக்கத்தை அமைந்து அழிக்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். நான் குறை சொல்றேன்னா, சில நேரத்தில் ஒரு ஆளை குறித்து நம்ம அறிஞ்சோன்னா, அவங்கள குறித்து மற்றவங்களோட சொல்லாமல் தூக்கம் வராது நமக்கு சில நேரத்தில். அதான் சொல்கிறேன், அங்கேயும் இங்கேயும். ஸ்தோத்திரம். ஆமே, எஜமான்ட்ட வேலைக்காரனை குற்றம் சாட்டாதுன்னு அழகாக சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நானும் பெருகணும்.
ஆண்டவரே, பெருக்கத்து தடையா இருக்கிற இந்த காரியத்தெல்லாம் நீ அப்புறப்படுத்துங்கப்பா. நான் பெருக வேண்டும் என்று சொன்னாய். நான் செய்ய வேண்டிய முதல் வேலை நான் பரிசுத்தமாய் வாழை அர்ப்பணிக்கணும். 2வது, என் தாயின் தகப்பனை கனம் பண்ணணும். 3வது, என் கர்த்தருடைய நாளில் என் ஆலயத்தில் போய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு பலி செலுத்தி ஆராதிக்கணும். 4வது, எந்த விதத்திலையும் பொய் சொல்லுகிற நாவுகள் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. யாரையும் வஞ்சகமா பேசுகிற எண்ணம் வந்துடக்கூடாது. அடுத்ததாக பாருங்க, சொல்றாரு, யாரை குறித்து யார்த்தையும் குறையா குற்றவாளியாய் புறங்கூறி சொல்ற அந்த பழக்கம் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, இந்த காரியம் எல்லாம் நான் ஸ்தோத்திரம் செய்வேன் சொன்னா, இப்படிப்பட்ட காரியத்தை வாழ்க்கையில இருக்கும் சொன்னா, ஆண்டு சொல்றாரு, உன் பலன் பெருகும். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஏதாவது குறையுந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த வருஷத்துல என்னைய பெருக பண்ணுங்கப்பா, பலனால நிரப்புங்கப்பா. என் கனி ஆசீர்வாதமா இருக்கட்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், என் சம்பத்து ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் பலன் பெருகும், உங்கள் குடும்பம் பெருகும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஜெபிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் பலன் உங்களுக்கு பெருகும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறோம், சில நேரத்தில் குறுகி போகிறோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் பெருகுவதற்கு சில ஆலோசனைகளை லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்தே தேவன் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, பிரசங்கித்த ஊழியக்காரனாகிய நானும் பிரசங்கத்தாட்ட அன்பு பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கடைபிடிச்சு நடந்து தேவனை தருகிற பலனை பெற்றுக்கொண்டு நாங்கள் உலகத்தில் பெருக உதவி செய்யும். வியாதியோடு இருக்கிற பிள்ளையுடைய வியாதிகள் மாறட்டும், வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைய வேதனைகள் நீங்கட்டும், கண்ணீர்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, எந்தெந்த தேவைக்காக ஜெபித்தாலும் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். இந்த வாரம் எங்கள் சமாதானத்தின் நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஆண்டு கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.